இந்த இடம் லெவலாக இருக்குது. இந்த இடம் ஒரு ஸ்டெப் மாதிரி வருது. இதில் ஸ்மூத்தாக போதா, இங்கே ஸ்டக் ஆகும் பாருங்க. ஐயோ, ஸ்க்ராட்ச் விழுந்துச்சா? சரி, பரவாயில்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம இன்றைக்கி வந்து GoPro Hero 7 Black-ஐ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து GoPro Hero 5. ஸோ அதோட பாக்ஸ் இங்கே இருக்குது. இது Hero 5. நம்ம இப்போது வந்து Hero 7 வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அன்பாக்சிங் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க, ஹைப்பர் ஸ்மூத்துன்ட்டு இந்த ஏதோ ஒரு அலுமினியத்தில் ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல், அப் டு 10 மீட்டர்ஸ், டச் ஸ்க்ரீன், ஜிபிஎஸ், ஹைப்பர் ஸ்மூத்து. நான் மெயினாக இந்த கேமரா வாங்கினதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து 4K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருக்குது, அப்புறம் 1080p அப் டு 240 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்காக தான் மெயினாக இந்த கேமரா வாங்கினது. ஸோ அடுத்தது வந்து HDR மோட் இருக்குது, 8x ஸ்லோ மோஷன், வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த ஆப்பு iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது வந்து இதில் இருக்கிறது வந்து மவுண்ட்ஸ் வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ லெட்ஸ் ஓப்பன் இட். So here is it, GoPro Hero 7. ஸோ இந்த டைம் தான் வந்துட்டு GoPro Hero 7 பிளாக்ன்றதில் வந்து இப்போ இந்த வாட்டி தான் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருந்தது GoPro Hero 5 பிளாக்கு, அதில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஆஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக்லேயே போட்டிருக்காங்க. ஸோ கேமரா ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதை ஒரு சைடு வச்சுட்டு இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மவுண்ட்ஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கர்வ் மவுண்ட். இது வந்து ஃப்ளாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி வந்து USB டைப் சியில் வந்து USB 3.0 கொடுத்துருக்காங்க. இல்லையே இதுதான் ப்ளூ கலர். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். பேட்ரி எவ்வளோ மில்லியம்ஸ் பேட்ரி? இது 1220 மில்லியம்ஸ் பேட்ரி. இந்த சைடு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, காலி. ஸோ வாங்க ஸோ கேமராவை பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு சைட் போட்டுடலாம். பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது பேட்டரியை உள்ளே போட்டு பார்க்கலாம். இதுதானா? இதான் கேமரா.
ஸோ இப்போது மெமரி கார்டு பேட்ரி உள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா ஓப்பன் ஆகுது. பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை தான், இந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கரெக்டாக உட்காரல. சரி, ஓகே. ஸோ மெமரி கார்டு போடலாம். இது வந்து ஆர்டினரி மெமரி கார்டு தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு எப்படி பார்க்கலாம். பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரில, ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஷுவர், கண்டினியூ. ஸோ இந்த கேமராவோட செட்டப்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அது இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போது பேட்ரி டவுனாக இருக்குது. பேட்ரி வந்து 5% தான் இருக்குது.